நாளாச்சு. ஆமாம் கைஸ், கொஞ்சம் செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வரேன். பொழுதனைக்கு படிப்புன்னு இருந்ததால லவ் பண்ணுறதுக்கு நேரம்லாம் போச்சு. எங்கடா கூலர்ஸில் கேப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஆனால் வாங்க போகிற விஷயம் எனக்கு தான் தெரியும். கறி வாங்க போகிறேன் கைஸ். அதுதான் உண்மை. கறி வாங்குறதுக்கு ட்ரெயினில் போகிற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனே காலியாக இருக்குது. யாரும் இல்லை. ஏதோ 1-2 பேர் சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. ஊர்லாம் ஜாலியாக சைக்கிளு பைக்குன்னு எடுத்துகிட்டு கறி வாங்க போவோம். என்னென்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போய் வாங்கிட்டு திரும்பி வரணும். இங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல், அப் அண்ட் டவுன் 1 hour. யா, அவ்வளோதான் கைஸ், ட்ரெயின் ஏறியாச்சு. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு டபுள் டெக்கர் ட்ரெயின். ஸோ நான் இப்போ டாப்பில் இருக்கேன்டா, அந்த வியூ மாதிரி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ண அது மாதிரி இப்போ டாப்பில் உட்காந்து வியூவை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து கறி வாங்குறதுக்காக இங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி போய் வாங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ வந்து பட்ஜெட்டிங் தான் மேட்டர்ஸ். இங்கே ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் எப்படி வந்து அமௌண்ட் சேவ் பண்ணலாம், ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது லிமிட்டடான அமௌண்ட் தான் ஒரு மாதத்துக்கு. ஸோ அதில் எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ நான் என் பிளேஸில் இப்போ நான் இருந்த இடத்துல வந்து கறி வாங்குறேன்னா அங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் 5 euros இருக்கும். ஸோ ஒரு 1/2 kgக்கு 5 euros வச்சுக்கோங்க. அதே நான் இப்போ இந்த இடத்துல போய் ட்ராவல் பண்ணி ஒரு புட்சர் ஷாப்பில் கறிக்கடையிலே வாங்குறேன்னா அங்கே வந்து எனக்கு அந்த 1/2 kg வந்து ஒரு 3.5 euros அந்த மாதிரி வரும். ஸோ லிட்டரலி 1.5 euros சேவ் ஆகுது. அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. அதுதான் மேட்ரு. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் போகிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ட்ரெயினில் போகிறதுனால ட்ரெயின் டிக்கெட்லாம் காஸ்ட் ஆகாதுன்னா எங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ அந்த செமஸ்டருக்கு ஸோ அந்த டிக்கெட்டை வச்சு ஃப்ரீயாகவே போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு தேவை எனர்ஜி, போகணுன்ட்டு மனசு, அவ்வளோதான். ஸோ அப்படியே போயிட்டு கறியை வாங்கிட்டு ரிட்டர்ன் வரலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க. அவன் பேர் மணியா அருண்னு சொல்லிட்டு. யூடியூப் வீடியோ போடு இவனுக்கு சிரிக்கிறதுக்கு நம்மள கண்டென்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. அவ்வளோதான் கைஸ், அவன் வந்து கறி கடைக்கு வந்துட்டோம். இருங்க காமிக்கிறேன். எம்ஏர் மார்க்கெட் தான் கறி கடை. சுத்தமான நெத்திலி. அவ்வளோதான் கைஸ், கறி வாங்கியாச்சு, கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான் கைஸ், கறி வாங்கியாச்சு, மிஷினும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெளியே வரதே ஒரு மிஷினாக இருக்குது. அவ்வளோவா வீட்டுக்கு வந்தாச்சு. See you soon in next video guys. என்ன வீடியோ போடுன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு வீடியோ போட்டு வரேன். தடா. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.